மருந்து. அரசர் ஒரு மகிழ்ச்சியான மன்னராக இருந்தார். நிச்சயமாக வாழ்க்கை நன்றாக இருந்தது. கருவூலம் செல்வத்தால் நிரம்பி வழிந்தது. அமைச்சர்கள் புத்திசாலிகளாகவும் திறமையானவர்களாகவும் இருந்தனர். அண்டை நாடுகளுடன் எந்த சண்டையும் இல்லை. எனவே அரசர் வாழ்க்கையின் அனைத்து நல்ல விஷயங்களையும் அனுபவித்தார். மேலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இரவும் ஆடம்பரமான விருந்துகள் நடைபெற்றன. அப்போது அற்புதமான உணவுகளின் சுமையால் மேசைகள் நிறைந்திருந்தன. ஆனால் ஐயோ, அதிகப்படியான சத்தான உணவால் அரசர் எடை கூடத் தொடங்கினார். பின்னர் அதிக எடை மற்றும் இன்னும் அதிக எடை. இறுதியில் அவரால் நடக்க முடியாத அளவுக்கு குண்டாகிவிட்டார். மேலும் அந்த பருமன் கொண்ட மன்னரை தாங்குவதற்காக ஒரு சிறப்பு தள்ளுவண்டியை உருவாக்க வேண்டியிருந்தது. அனைவரிலும் தான் மட்டும் இப்படி குண்டாக இருப்பதை எண்ணி அரசர் மிகவும் வருந்தினார், கோபமடைந்தார். எனவே அவரது மாட்சிமைக்கு சிகிச்சையளிக்க ராஜ்யத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மருத்துவர்கள் வந்தனர். ஆனால் அவர்கள் என்ன முயற்சி செய்தாலும் அரசர் எப்போதும் போல் குண்டாகவே இருந்தார். முடிவில் தனது எடையை சாதாரணமாக கொண்டுவர முடிந்தவருக்கு தனது ராஜ்யத்தில் பாதியை பரிசளிப்பதாக அரசர் அறிவித்தார். அத்தகைய அறிவிப்பு நேர்மையற்ற சாகசக்காரர்களின் கூட்டத்தை கொண்டுவரும் என்பதை உணர்ந்த புத்திசாலி அமைச்சர்கள் அரசரின் எடையை குறைக்க முயற்சி செய்து தோல்வியுற்றவர்களின் தலை துண்டிக்கப்படும் என்று புத்திசாலித்தனமாக ஒரு எச்சரிக்கையை சேர்த்தனர். இயற்கையாகவே யாருக்கும் தலை துண்டிக்கப்படும் அபாயத்தில் ஆர்வமில்லை. எனவே வெகுமதியை வெல்ல முயற்சி செய்ய ஒற்றையாள் கூட முன்வராமல் மாதங்கள் கடந்து சென்றன. அரசர் எல்லா நம்பிக்கையையும் இழந்து கொண்டிருந்தபோது ஒரு சந்நியாசி அரசவைக்கு வந்து தன்னால் அரசரை குணப்படுத்த முடியும் என்று அறிவித்தார். அமைச்சர்கள் சந்நியாசியை சந்தேகத்துடன் பார்த்தனர். மேலும் அவர் அரசருக்கு விஷம் கொடுக்க நினைக்கலாம் என்ற பயத்தில் சந்நியாசி தயாரிக்கும் எந்த மருந்தும் முழுமையாக பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக வாதிட்டனர். அந்த பெரிய சந்நியாசி சிரித்தார். நான் எந்த மருந்தையும் தயாரிக்கவில்லை என்றார். முதலில் நான் அரசரின் ஜாதகத்தை ஆராய வேண்டும். இதில் எந்த தீங்கும் இருப்பதாக தெரியவில்லை. மேலும் சந்நியாசி அமர்ந்து அரசரிடம் நிறைய கேள்விகளை கேட்டார். பின்னர் சிறிது நேரம் மௌனமாக தியானத்தில் அமர்ந்தார். பின்னர் சந்நியாசி அரசரை நோக்கி திரும்பி வருத்தமான குரலில் அறிவித்தார், மன்னிக்கவும், ஆனால் நீங்கள் இன்னும் 30 நாட்கள் மட்டுமே உயிர் வாழ்வீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன். இதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். முட்டாள்தனம்! அரசர் ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகத்தின் கீழ் பிறந்தவர் என்று அமைச்சர்கள் ஒருமித்த குரலில் கத்தினார்கள். சந்நியாசி கத்துவதை நிறுத்த தனது கைகளை உயர்த்தினார். நான் சொன்னது உண்மைதான் என்று அவர் அழுத்தமாக கூறினார். நீங்கள் நம்பவில்லை என்றால் என்னை 30 நாட்களுக்கு சிறையில் அடைக்கவும், அப்போது உண்மை தெரியும். அதனாலேயே சந்நியாசி சிறையில் அடைக்கப்பட்டார். ஆரம்பத்தில் அரசர் சந்நியாசியின் கணிப்பை கண்டு சிரித்தார். பின்னர் அது உண்மையற்றதாக இருந்தால் சந்நியாசி தன் தலையை இழக்கும் அபாயத்தை விரும்பி எடுக்க மாட்டார் என்று அவர் சந்தேகம் கொள்ளத் தொடங்கினார். அந்த நாளிலிருந்து அரசர் தனது பசியை இழந்தார். மேலும் தான் விரைவில் இறந்து விடுவேனோ என்று யோசித்து தனது அறையில் முடிவில்லாத மணிநேரம் அங்குமிங்கும் நடந்தார். நாட்கள் செல்லச் செல்ல அரசர் மேலும் மேலும் கவலைப்பட்டார். உணவை பார்த்தாலே அவரால் தாங்க முடியவில்லை. மேலும் அவர் மெலிந்து கொண்டே போனார். கடைசியில் 30 நாட்கள் முடிவடைந்தன. அரசர் இன்னும் உயிருடன் இருந்தார். சந்நியாசி அரசரின் முன் கொண்டு வரப்பட்டார். அவர் வளர்ந்து வரும் கோபத்துடன் அவரை பார்த்தார். நீ என்னை 30 நாட்களாக துன்புறுத்தினாய் என்று அரசர் கர்ஜித்தார். நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன், திருட்டு பயலே. இப்போது நீ உயிர் வாழ 1 மணி நேரம் மட்டுமே உள்ளது. சந்நியாசி சிறிதும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. மாட்சிமை பொருந்தியவரே, நான் தண்டிக்கப்படக்கூடாது, வெகுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் அமைதியாக கூறினார். ஒரு கண்ணாடியில் பாருங்கள், நான் உங்கள் உடல் பருமனை குணப்படுத்திவிட்டேன் என்று நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் இப்போது ஒரு சாதாரண மனிதரைப் போன்ற இடுப்பளவை கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 30 நாட்களில் உணவு இல்லாததால் அவர் தனது அதிகப்படியான கொழுப்பை அனைத்தையும் இழந்தார் என்பதை அரசருக்கு மெதுவாக புரிந்தது. சரி, இது நிச்சயமாக ஒரு கடினமான சிகிச்சைதான் என்று அரசர் ஒப்புக்கொண்டார். பின்னர் புன்னகையுடன் மேலும் கூறினார், இருப்பினும் நீங்கள் நன்கு வெகுமதி பெற தகுதியுடையவர். வேண்டாம் மாட்சிமை பொருந்தியவரே என்று சந்நியாசி பதிலளித்தார். எனக்கு எந்த வெகுமதியும் தேவையில்லை. உங்கள் ராஜ்யத்தை புத்திசாலித்தனமாகவும் நீதியாகவும் ஆளுங்கள். பின்னர் சிரித்துக்கொண்டே மேலும் கூறினார், எதிர்காலத்தில் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்வதற்கு உண்ண வேண்டும், உண்ணுவதற்கு வாழக்கூடாது. நீதி: வாழ்வதற்காக உண்ணுங்கள், உண்பதற்காக வாழ வேண்டாம்.